அதிகாரமும் பதவி யோகமும் பெறப்போகும் மிதன ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை இந்த இறுதி 3 மாதத்தில் 2024 என்னென்ன சுபிச்ச பலன்கள்னு பார்ப்போம். இதில் இறுதி 3 மாதங்கள்னு சொல்வதை விட உங்கள் வாழ்வில் உறுதித்தன்மை ஏற்படுத்த போதும் மாதம் சொன்னால் மாற்று கருத்தில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் ராசியில் செவ்வாய் பயணிக்கிறது, 5ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் பயணிக்கிறது, உங்கள் 3ஆம் அதிபதியான குரு 6ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில், அதாவது வேலைக்குண்டான அமைச்சில் பயணிக்கிறது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சனி வக்ர நிவர்த்தி வேறு அடையுதுங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற அந்த மாதத்தை, சிறப்பான மாதத்தை விட்டுருவோமா? பார்ப்போம். பொதுவாக இந்த ராசிக்கு நான் சொல்ல வேண்டியது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உறுதியாக போகிறது. மனதுக்கு பிடித்த வரன் உறுதித்தன்மை வர காலகட்டம். ஒரு சில வரன் பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர்லேருந்து வருகிற கால சூழ்நிலை உண்டு. ஆக மொத்தம் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சந்திரனாக இருக்கிறனால இது ரொம்ப ஈஸி. நல்ல பாவத்தில், நல்ல நாள் மட்டும் நல்ல நாளாக இருந்துட்டால் உங்களுக்கு எல்லாமே பணம், பொருளாதாரம், குடும்பம் எல்லாமே வளர்ச்சியை கொடுத்துரும். உங்கள் ராசி அதிபதி நல்ல செய்தியை கொடுக்குற குரு கூட பயணிச்சுக்கிட்டே இருக்கார். ஆக மொத்தம் நல்ல செய்தியாகவே வரப்போகிறது. 5ஆம் இடத்தில் பயணித்து 7ஆம் இடத்தை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறார். அப்போ குடும்பத்தில் சுப செய்திகள் வருகிற காலகட்டம். இங்கே குரு வக்ரம் 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கு. 7ஆம் அதிபதியே சார். அப்போ என்னென்னா, ஆல்ரெடி ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட வரன் பார்த்து இந்த பெண்டிங் போட்டது, ஹோலில் போட்டது, அப்புறம் பதில் சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் முடிவுக்கு வருகிற காலகட்டம். இதில் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, உங்கள் 9ஆம் அதிபதி 8, 9க்குரிய சனி 9ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி வேற அடைகிறார். சனி வக்ரம் எழுதி 9ஆம் இடத்தை வலுப்படுத்துறதுனால 9ஆம் இடங்கிறது ஒரு பாக்கியம். நல்ல சூழ்நிலைகள், நமக்கு வருகின்ற தகவல்கள் எல்லாமே உறுதிப்படப்படுது. ஆக மொத்தம் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்துக்கும் சக்ஸஸ். குழந்தை பிறப்பு, நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தப்பட்டது கேள்வி கமெண்டில் கேட்டிருக்கீங்க. குழந்தை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. குழந்தையில் சுப செய்திகள் அதிகமாக இருக்குது. பெண் குழந்தை பிறக்கிற யோகங்கள் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு மகாலட்சுமியே வரேன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு. மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் சிலபஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது, 10ல் ராகு பயணித்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வெளிநாட்டு சென்று படிக்கலாம், வேறு ஸ்டேட்டில் சென்று படிக்கிறது, ஹாஸ்டல் போய் படிக்கலாமா அப்படின்லாம் கேள்விகள் வரும்போது உறுதியாக நல்லா இருக்குது. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் இந்த ஒட்டி வரும்பொழுது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது உண்டு. இதை மெயினாக சப்ஜெக்ட் கெமிக்கல், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக படித்து அதிக மார்க் எடுக்க வேண்டியது உண்டு. ஏன்னா +2 10th இருக்கிறவங்க இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். டியூஷன் சம்மந்தப்பட்டது போக வேண்டியது இருக்குது. கொஞ்ச நாள் தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்வில் சிறப்பாக இருக்கும். இந்த ரிவிஷன், ஏன்னா வக்ரம் பெற்ற கிரகத்துக்கு ரிவிஷனோடு எடுப்போம். இப்போ ரிவிஷன் சம்மந்தப்பட்டது மீண்டும் மீண்டும் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் ராசியில் செவ்வாய் பயணிக்கிறார். அவர் 6ஆம் அதிபதி. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு அதிகாரம், பதவி, தன்மை உண்டு. உங்களை வாய்ப்புகள் தேடி வருகிற சூழ்நிலை. அந்த வர வாய்ப்பை தவற விட்டக்கூடாது. வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அனைத்து வாய்ப்புகளும் தானாக தேடி வருகிறது. இல்லை கொஞ்சம் கோபம் மட்டும் வரக்கூடாது. செவ்வாய் லக்னத்தில் வந்து கொஞ்சம் முன்கோபமாக இருக்கும். அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிட்டா அனைத்திலும் வெற்றியாக இருக்கும். இந்த நேரத்தில் முருகர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர வாழ்வில் ஒரு படிநிலை உயர்வுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. அந்த கேது அங்கே அவரோட வீடு பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல பயணிக்கிறார். இந்த கேது 6ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த கனெக்ஷன் தாங்க இப்போ வேலை செய்ய போகுது. என்னென்னா, வீடு சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் இருந்தால் சிக்கலுக்கு தீர்வு வருகிற காலகட்டம். ஏன்னா குரு பார்க்குது 6ஆம் வீட்டை. சார் ஒரு இடம், வீடு இருக்குது, டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்குது, பட்டா இல்லை, அப்ரூவல் இல்லை, டிடிசிபி இல்லை, இந்த மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட பல டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி செய்ய வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டதில், சார் ஒரு வேலை மாறலாமா, வேலை மாறினா நல்லா இருக்குமா, வேலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கே சார், அதெல்லாம் அந்த தொந்தரவுகள்லாம் விலகி வாழ்வில் ஒரு படிநிலை உயர்வு வருகிற காலகட்டம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ்லாம் நான் நிறைய எழுத சொல்லியிருக்கேன். இது குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்க உறுதியாக எழுதுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அதிகம். உயர் பதவி நோக்கி போகிற வாய்ப்பு உண்டு. பேங்க்கு செக்டார்லேயும் வாய்ப்பு இருக்குங்க. தவற விட்டுறாதீங்கன்னு. இதில் குறிப்பாக இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்ட் சொல்லிகிட்டே வந்திருக்கேன். பரிகாரம் சொல்லும்போது, இந்த பலன் சொல்லும்போது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் செக்டாரில் எப்படியா போட்டிருக்காங்க. ஃபேமிலி சம்மந்தப்பட்டதில் கூட குடும்ப இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க.
ஏன்னா இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயம் உள்ள ராசி இந்த ராசிங்க. உங்கள் தந்தையின் உடல்நிலையும் தாயின் உடல்நிலையும் ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருந்தீங்களா, அந்த கவலைகள்லாம் மாறி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட துறையினர், அரசியல் சம்மந்தப்பட்ட துறையினருக்கு ஒரு யோகம் உண்டு. பொதுவாக அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையினர், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நிறைய பேர் நிறைய கேள்வி, சார் வேலை சன்மை எப்படி இருக்கும், ஜாப் எங்களுக்கு ரெசிஷன் வருதுங்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை, சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, வேலையில் முன்னேற்றம் தான், வளர்ச்சி தான் உண்டு, கவலைப்பட தேவையில்லை. இந்த நேரத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பேசலாம், பேச்சுவார்த்தை உண்டு. பூர்வீக சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஒரு சொத்து விஷயத்தில் பிரச்சனையாகவே இருந்து முடிவுக்கு வராமல் இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்வு பெறுகிற காலகட்டம். ஆக மட்டும் சொத்து சுகங்களில் வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனம் வாய்ப்புகள் வருதுங்க. இந்த நேரத்தில் தான் கார் ஓட்டி பழகிறேன், பெண்கள்லாம் கார் ஓட்டி பழகிறதுன்னு சொல்கிறது, இல்லை வண்டி வாங்குறேன்னு சொல்கிறது, புது வண்டி வாங்குற, புது இடம் வீடு, இதே சிந்தனையாக இருக்கும். இடம் வீடு வண்டி இதே சிந்தனையாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த நேரத்தில் பெண்ணாக இருந்தால் வண்டி ஓட்டி பழகினா சக்ஸஸ். வீடு சம்மந்தப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தால் வீட்டுக்கு லோனும் சேங்ஷன் ஆகும், வீடும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தோட்டம் துறவு பற்றி என்ன வரும், சார் தோட்டம் போடலான் இருக்கோம், தோட்டத்துக்கு என்ன வாங்கலாமா, கால்நடை வளர்ப்பு, இது எல்லாமே யோகங்கள் இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது 10 பாவியாவது ஒரு குடும்பம். பொதுவாக 10ஆம் இடத்தில் ராகுனு பயணிச்சிட்ருக்கார். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாக வாடகைக்கு சென்ற வீட்டை வாங்கிறது, அது ஒரு வாடகைக்கு இருக்கும் சார், ஒரு புது வீடு வாங்கலாமா, அந்த மாதிரி வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சங்கள், ஒரு வீடு அருகில் குடோன் வாங்கி ஒரு வாடகைக்கு மாதிரி எடுத்து குடோன் மாதிரி போட்டு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இதில் ஒரு சில பொருட்கள் வெளி மாநிலத்திலேருந்து வாங்கி இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும், இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளி மாநில சப்ளை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றவங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலை, இந்த துறை அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. இதில் இந்த வேலையாட்களுக்கு இந்த ஜாபு வாங்கி தரது, நாங்கள் சார் இது மாதிரி கன்சல்டன்சி வச்சுருக்கோம், நிறைய பேத்துக்கு ஜாபு வாங்கி தரோம், இந்த மாதிரி ஃபீல்டு எப்படி இருக்கும், சினிமா துறையில் இருக்கும் சார், எடிட்டிங் சம்மந்தப்பட்டதில் இருக்கும், எங்களுக்கு எப்படி இருக்கும், கலைத்துறை குறிப்பாக அவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் வந்தாச்சு. ஆக மொத்தம் இந்த ராசிக்கு இந்த 3 மாதத்தில் சிறந்த பலன்கள் நிறைய இருக்குது. இதை தவற விட வேண்டாம் அப்படிமா. சரி, எதில் கவனமாக இருக்கணும், வெப்பம் சம்மந்தப்பட்டது இதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் பயணிக்குது, லைட் ஃபீவர் இருக்கலாம், ஃபீவர் சம்மந்தப்பட்டது, இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது, மருந்து மாத்திரைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக கரெக்டாக செக் பண்ணணும். எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சா, சாப்பிட்ற மருந்து கரெக்டாக தான் சாப்பிட்றோமா, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு சாப்பிட்டா போதும். ஒரு சிலருக்கு இந்த தலைவலி, ஒத்த தலைவலியில் ரொம்ப நாளாக அவதிப்பட்டு இருந்தாங்க, அதிலிருந்து வெளியே வருகிற சூழ்நிலை உண்டு. ஆக மொத்தம் பயப்பட தேவை இல்லை இந்த ராசிக்கு. இவங்களுக்கு சார் லாபம் பணம் இதெல்லாம் எப்படி சார் இருக்குது, ஏற்ற தாழ்வாகவே இருக்குதே, வர்றதுக்கும் போகிறதுக்கும் இருந்தது, இதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்னாடி. இப்போ உங்களுக்கு வருகின்ற பணம் உங்களுக்கு வீட்டில் தங்க போகுது, லக்ஷ்மி வீட்டில் தங்க போகிறானே சொல்லலாம். உங்களுக்கு சின்ன ஒரு பரிகாரம் தெரியுங்களா, வீட்டில் சாம்பிராணி புகைகள், வாசனை திரவியங்கள் வீட்டில் ஒழிக்க சூப்பராக இருக்கும். அப்போ வாசனை திரவியங்கள் தானாக வரும். அப்போ இதில் ஏன் இந்த வாசனை திரவியங்கள்லாம் வீட்டில் இருக்க எதிர்மறை எண்ணங்கள், உங்களுக்கு இருந்த காம்படிஷன், பொதுவாகவே பார்த்திங்கன்னா திருஷ்டி தோஷம் இருந்தது, செய்வடியாக இருக்குமா தோஷங்களாக இருக்குமா பல குழப்பங்கள் இருந்தது, அதெல்லாம் முடிவுக்கு வருகிற காலகட்டம். ஆக மொத்தம் இந்த சாம்பிராணி போட்டு வருது. இந்த நேரத்தில் என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் எங்களுக்கு இன்னும் யோகமாக இருக்கும், திருமண கோலத்தில் இருக்கிற முருகன் வழிபாடு தாங்க. இது திருமணத்துக்கு மட்டும் இல்லை, தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் திருமண கோலத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு செய்ய செய்ய வளர்ச்சி நிச்சயம். ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் ரொம்ப பயன்படுத்தி சொல்லுவேன். இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், அப்புறம் 5ஆம் நம்பர், இது மட்டும் பயன்படுத்துங்க, சூப்பராக இருக்கும். இதில் புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த கிழமையெல்லாம் சாதகமாக முக்கியமான நேரத்தில் பயன்படுத்தும் போது ஒரு வளர்ச்சியை கொடுத்துருது. இது மட்டும் இல்லை, யாருக்காக ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணப்படும். இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், கேள்விகள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஆன்சர் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து இந்த ஆன்சர் கீழே கொடுக்கலாம் கூட அதுக்குண்டான பதில்கள் அடுத்த வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு சந்தேகங்கள் உறுதியாக கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு உறுதியாக பதில் கொடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.